டிஎன் இ-சேவை போர்ட்டல் யூஸ் பண்ணுறவங்க வந்து சிஎஸ்சி டிஜிட்டல் சேவை போர்ட்டலுக்கு எப்படி உங்கள் ஐடியா வந்து ஒயிட் லிஸ்ட் பண்ணுறது, ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதேமாதிரி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் வந்து வீடியோஸ்லாம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட்டை கொடுங்க. கண்டினியூவாக வந்து நீங்கள் எப்படி சிஎஸ்சி போர்ட்டலை வந்து ஒயிட் லிஸ்ட் பண்ணுறது, ஸோ அதை பற்றி இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இது ரொம்பவும் ஈஸியான ப்ராசஸ் தான். நான் கொடுத்துருக்கக்கூடிய பிடிஎஃப் மூலமாக தான் உங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ண போகிறேன். ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி போர்ட்டலில் ரெஜிஸ்டர் ட்ரை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஆத்தரைஸ்டுங்கிற மாதிரி வந்து ஷோ ஆச்சு, எரர் ஷோ ஆச்சு. ஸோ இது எப்படி ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர்ஸ் ஆஃப் திஸ் மாடல் ஆர் அஸ் ஃபாலோஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆல் டிஎன்இஜி ஆப்ரேட்டர்ஸ் கேன் பி ஒயிட் லிஸ்டட் இன் ஒன் டே. அதாவது ஒரு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐடி வந்து ஒயிட் லிஸ்டட் ஆயிருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சிம்பிளான மெத்தட்லேயே வந்து இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பயோ ஒத்தென்டிகேஷன் முறையில் ஒயிட் லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ரேட்டர் வந்து நிறைய சர்வீசஸ் வந்து டெலிவரி வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு வந்து நோ டெக் சர்டிஃபிகேட், ஐஇபிஎஃப் சர்டிஃபிகேட்ஸ்லாம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து டிஎன்இஜி ஆப்ரேட்டர்ஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டிஎன்இஜி ஆப்ரேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 500க்கு மேலே சர்வீசஸ் வந்து இதில் ப்ரொவைட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஎன்இஜி ஆப்ரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து அவங்க வேலெட்டில் வந்து டாப்அப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு தேவைப்படும் போது வேலெட் வந்து டாப்அப் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவல் வேலெட் அண்ட் லெட்ஜர் ஃபார் ஈச் டிஎன்இஜி ஆப்ரேட்டர். அதாவது சிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக உங்களுக்கு ஒரு வேலெட் கொடுத்துருவாங்க. அது உங்களுக்கு லெட்ஜர் ரிப்போர்ட் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஐடி லாகின் பண்ணி நீங்களே வந்து செக் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நியூவாக சர்வீசஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த செப்பரேட் இன்டெகிரேஷனும் பண்ண தேவையில்லை, இல்லைனா புதுசாக ஆக்டிவேஷன் ரெக்கார்டு வந்து தேவையில்லைங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா செப்பரேட் டேஷ்போர்ட் ஃபார் டிஎன்இஜே டு மானிட்டர் த ட்ரான்சாக்ஷன் இட் இஸ் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ டிஎன்இஜேக்குன்னு செப்பரேட்டாக வந்து டேஷ்போர்ட் வந்து கொடுத்ததாக சொல்லியிருக்காங்க. இது மூலமாக அவரோட ட்ரான்சாக்ஷன் வந்து மானிட்டர் வந்து ஆப்ரேட்டர்ஸ் வந்து பண்ணிக்கலாங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் சைன் ஆன் பிளாட்ஃபார்ம் வந்து ரெடி ஆகிடுச்சுன்னா டிஎன்இஜே ஆப்ரேட்டர்ஸ் வந்து சிங்கிள் சைன்லேயே வந்து எல்லா சர்வீஸும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் டெஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஎஸ்சி எஸ்பிவி சைட்லேருந்தே உங்களுக்கு வந்து ட்ரைனிங் எல்லாமே வந்து டிஎன்இஜேஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சிஎஸ்சிக்குன்னு பார்த்தீங்கன்னா தனியாக வந்து டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க மூலமாக டிஎன்இஜே ஆப்ரேட்டர்ஸ்க்கு வந்து ட்ரைனிங்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய சிஇசி ஐடி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான மெத்தட் என்னங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். ஸோ நான் அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் மூலமாக தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் அதை லைவாக வந்து ப்ராசஸ் பண்ணும்போது ரொம்பவும் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா http:/register.csc.gov.in. ஸோ இந்த வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த வெப்சைட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா அப்ளைன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு ஷோ ஆகும். ஸோ அந்த நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் ஆப்ஷனுக்குள்ளே போனோம்னு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் காட்டும். இதில் செலக்ட் அப்ளிகேஷன் டைப்புன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டிஎன்இஜின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய டிஎன்இஜிக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்களா, அந்த மொபைல் நம்பரை வந்து இதில் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு இந்த கேப்சாவை வந்து கரெக்டாக நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதை டைப் பண்ணிவிட்டு சப்மிட்டுங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் டைப் பண்ண வேண்டியது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெத்தட். ஸோ நீங்கள் இதை டைப் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் அட்ரஸை வந்து கீழே கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களுடைய இமெயில் ஐடியை வந்து தெளிவாக கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. இமெயில் ஐடி கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடிக்கும் வந்து ஒரு ஓடிபி வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 2 ஓடிபி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வெரிஃபை பண்ணணும். ஓகே கைஸ். ஸோ ஃபஸ்ட்டு மொபைல் நம்பர் வெரிஃபை பண்ணணும். செகண்ட் வந்து ஓடிபி நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை பண்ணிட்டு இந்த கேப்சர் டைப் பண்ணிவிட்டு சப்மிட்டிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கணும். நீங்கள் கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸை வந்து ஃபில் பண்ண சொல்லும். அது எல்லாமே நீங்கள் வந்து இதில் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணணும். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய ஆதார் நம்பர் இல்லைனா விஐடி நம்பர், ஸோ இதை வந்து நீங்கள் டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுடைய நேம், அதுக்கப்புறம் உங்களுடைய ஜெண்டர், அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்டேட். ஸோ இதெல்லாமே வந்து கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லொக்கேஷன் டைப் கேட்டிருக்காங்க, ரூரலா அர்பனா, ஸோ இது கேட்பாங்க. ஸோ இதை வந்து கரெக்டாக வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அத்தென்டிகேஷன் டைப் கேட்டிருக்காங்க. உங்கள் ஆதார் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வருதுன்னா நீங்கள் ஓடிபி மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அத்தென்டிகேஷன் வந்து பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மூலமாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேலிடேட் வந்து பண்ணிக்க முடியும். இது ஐஆர் ஸ்கேன் மூலமாக. ஸோ உங்களுக்கு எது ஈஸியோ அதை வந்து செலக்ட் பண்ணிங்க. மேக்ஸிமம் வந்து
ஆதார் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் என்ன வச்சுருப்பீங்க. ஸோ அந்த ஓடிபி ஆப்ஷனை கொடுத்தே வந்து சப்மிட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிடுவாங்க. அதுக்கு முன்னாடி இதில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த கேப்ச்சா எல்லாத்தையும் கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்குவாங்க. நெக்ஸ்ட் ப்ராசஸாக வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அத்தென்டிகேஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த அத்தென்டிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் நம்பர் வந்து நீங்கள் வேலிடேட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இந்த பிளேஸில் வந்து என்ன செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த மெத்தடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அத்தென்டிகேஷன் வந்து நடக்கும். ஸோ நீங்கள் ஓடிபி செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி தான் உங்கள் மெசேஜ் வந்து ரிசீவ் ஆகும். ஸோ அது மூலமாக நீங்கள் அத்தென்டிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஓடிபி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய உங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அந்த பாக்ஸில் வந்து டிக் பண்ணிவிட்டு இங்கே மோட் வந்து நீங்கள் ஓடிபி செலக்ட் பண்ணாலும் ஓடிபின்னு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்டர் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி வந்து ரிசீவ் ஆகும். ஸோ அந்த ஓடிபி வந்து நீங்கள் டைப் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதை டைப் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா போதும். நெக்ஸ்ட் ப்ராசஸாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ண வேண்டியிருக்கும். இதில் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி வந்து ஷோ ஆகிருக்கும். உங்களுடைய மொபைல் நம்பர் ரெண்டுமே வந்து ஆல்ரெடி வெரிஃபை ஆகிருக்கும். ஸோ அதை விட்டுடலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து ஷோ ஆகும். உங்களுடைய ஃபீமேலாக மேலாக அது ஷோ ஆகும். எந்த ஸ்டேட்டு எப்போ பாருங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ஷோ ஆகிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ உங்கள் ஃபோட்டோ வந்து கரெக்டாக அப்லோட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஜேபிஜி ஆர் பிஎன்ஜி இந்த ஃபைலில் தான் இருக்கணும். 20 கேபிக்கில் இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிஷோக் டீட்டெயில்ஸ் கேட்டுக்காங்க. உங்களுடைய சிஎஸ்சி சென்டர் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களோட கிஷோக் நேம் வந்து கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கோங்க. அந்த கிஷோக் வந்து உங்களுடைய இசேவை வந்து எங்கே இருக்கோ அந்த அட்ரஸ் வந்து இதில் ஸ்ட்ரீட் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. சப் டிஸ்ட்ரிக்ட் என்னவோ சப் டிஸ்ட்ரிக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. லோக்கல் ஆர் அர்பன் பாடி அதை வந்து கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. வில்லேஜ் டவுன் சிட்டி ஸோ நீங்கள் வில்லேஜில் இருக்கீங்களா டவுனில் இருக்கீங்க அதை பொறுத்து வந்து அதே வந்து இங்கே வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ வார்டு நம்பர் அதையும் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பின்கோட் உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்கோ அதை டீட்டெயில்ஸ் வந்து இதில் ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களுடைய போலீஸ் ஸ்டேஷன் நியர்பை உங்களுக்கு எங்கே போலீஸ் ஸ்டேஷன் இருக்கோ அந்த போலீஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்கோ அந்த ஏரியாவோட நேம் இதில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லேட்டிடியூட் லாங்கிடியூட் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த பாயிண்ட் ஆன் மேப் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கனாலே போதும். இந்த மேப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூவ் ஆன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல இந்த லொக்கேஷன் வந்து ஷோ ஆகுதோ நீங்கள் வந்து அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இந்த லேட்டிடியூட் லாங்கிடியூட்டுக்கான பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து ரீச் பண்ணிக்கிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேசிக்காக ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து பண்ணக்கூடியது. ஸோ இதெல்லாமே நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேன் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ பேன் டீட்டெயில்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பேன் டைப் வந்து இண்டிவிஜுவல் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் பேன் நம்பரை வந்து இதில் டைப் பண்ணிவிட்டு வெரிஃபைங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை பண்ணும்போது பேன் நம்பர் வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்லி நேம் மேட்ச்டு 100%. ஸோ இது வந்து கண்டிப்பாக வரணும். அதுக்கேற்றமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாகவே வச்சு எல்லா ப்ரூஃபையும் கரெக்டாக வச்சு அப்ளை பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேங்கிங் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ சேவிங்ஸாக கரண்ட்டாக ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ சேவிங்ஸ் கரண்ட்னா கரெக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி கொடுத்துக்கோங்க. ஏன்னா உங்களுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்சியலோடு இருக்குன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அக்கௌண்ட் வந்து வச்சுருந்தீங்கன்னா அது கொடுங்க. இன்சியல் இல்லாமல் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு எதுவும் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா அப்படி கொடுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் நேமும் நீங்கள் சிஎஸ்சியில் கொடுத்துக்கூடிய நேம் வந்து ஒரே மாதிரி இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரிஜெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஐஎஃப்எஸ்சி கோட் அக்கௌண்ட் நம்பர் இது எல்லாமே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐஎஃப்எஸ்சி கோட் போட்டோன்னே அது எந்த பிரான்ச் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே வந்து உங்களுக்கு ஷோ ஆகிடும். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் கேன்சல் செக் புக் வந்து ப்ரௌஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கேன்சல் செக் புக் அப்படி இல்லைன்னா உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஸோ இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50 கேபிக்கில் இருக்கணும். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து கேன்சல் செக்கும் வந்து ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிடுங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா கேஒய்சி டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க. கேஒய்சி டாக்குமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் ஆதார் கார்டு இந்தமாரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அந்த டாக்குமெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் டாக்குமெண்ட் ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் வந்து ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணணும். இதுவும் 50 கேபிக்கில் இருக்கணும். ஸோ எல்லாமே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் கரெக்டாக இருக்கா அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபோட்டோ உங்கள் நேமு கிஷோக் நேம் ஸோ இதெல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும். நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ்க்கு 2 டைம் செக் பண்ணிக்கோங்க. அட்ரஸில் தெளிவாக போட்டிருக்கீங்களா, கரெக்டான இடத்துல மேப்பில் பாயிண்ட் ஆகிருக்கா, ஸோ இதெல்லாமே வந்து நல்லா செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு உங்களுடைய பேன் நம்பர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டான செக் புக் வந்து ப்ரௌஸ் பண்ணியிருக்கீங்களா அப்லோட் பண்ணியிருக்கீங்களா செக் பண்ணிக்கோங்க. கேஒய்சி டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக அப்லோட் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. எல்லாம் கரெக்டாக இருந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சப்மிட் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் சப்மிட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த கட்டமாக வந்து நீங்கள் இதை அப்ளை பண்ணதுக்கான அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ உங்கள் பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் போட்டு ஒரு பிடிஎஃப் மாதிரி வந்து ஷோ ஆகும். ஸோ அதை வந்து உங்களோட ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. சிஎஸ்சி சைடில் அவங்க சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில் வந்து உங்களுடைய
ஐடி வந்து ஒயிட் லிஸ்டட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களோட ஐடி வந்து ஒயிட் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து சிஎஸ்சி போர்ட்டலை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். சிஎஸ்சி போர்ட்டலில் இருக்கிற சர்வீசஸ் எல்லாமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். இப்போ வரைக்கும் நான் ட்ரை பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி போர்ட்டலில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ண முடியல. ஒரு அன்ஆத்தரைஸ்ட் அப்படிங்கிற மாதிரி எரர் வந்து ஷோ ஆகிட்டு இருக்கு. ஸோ யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அவங்க வந்து எத்தனை நாளுக்குள்ளே வந்து உங்களோட ஐடி வந்து ஒயிட் லிஸ்டட் ஆச்சு, நீங்கள் சிஎஸ்சி போர்ட்டல் எத்தனை நாளுக்குள்ள வந்து யூஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது மற்றவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து இந்த சிஎஸ்சி போர்ட்டலை ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுடைய டிஎன்இ சேவைக்கான சிஎஸ்சி லாகின் வந்து ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ இந்த மெத்தடை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இது ரிலேட்டடாக எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இவன் என்னடா பிடிஎஃபை ரெஃபர் பண்ணி வீடியோ போட்டுட்டோம் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் வந்து வீடியோ ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் ப்ராசஸ் கரெக்டாக பண்ண முடியலை. ஸோ உங்களுக்கு ஈஸியாக ஏதாச்சும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஆஃப்டர் வந்து சிஎஸ்சி போர்ட்டலில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒர்க் ஆகும்போது நான் வந்து அதுக்கான வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இது ரிலேட்டடாக எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.